வணக்கம். அவதார் ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இரண்டு முக்கியமான அறிவிப்புகள். ஒன்று, ரெட்ரோ ரீல்ஸை தொடர்ந்து அடுத்த புது ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சீனை பாருங்க ஜி. அதோடைய முதல் எபிசோடும் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பாருங்கள். அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அடுத்த அறிவிப்பு, நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணலாம். இதை பற்றி ரீசன்ட் மற்றும் பல எபிசோட்லேயும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த அவதாரை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் சென்னையிலேயே தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்குன்னு 4 மொழிகளில் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. நான் லூக்ஸ் ஐமேக்ஸில் இங்கிலீஷில் பார்த்தா சப்டைட்டில்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் கொஞ்சம் பெட்டராக பிடிச்சிருந்தது. இந்த தேர்ட் பார்ட் என்ன கதை சொல்லுதுங்கிறத சொல்கிறேன். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் போன பார்ட் கதை விட்ட இடத்துலேருந்து இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. அண்ணன் தன்னால் தான் இறந்து போனான்ற ஒரு கில்ட்டில் இருக்காரு லோவாக். குவாரிஜ்னால அதனுடைய பையன் இறந்து போனாங்கிறதுனால தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிற குவாரிஜோடைய பயாலஜிக்கல் பையன் ஸ்பைடர் மேலே நேற்று கோவமாக இருக்காங்க. அடாப்டட் பொண்ணான கிரி தன்னால் ஏன் நேவியோட அந்த இயற்கை கடவுளான ஏவாவோட பேச முடியல, கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஜேக் சல்லி ஒரு டிப்பிக்கலான ஹஸ்பண்டாக எப்பயுமே பிஸியாக இருந்துட்டு இந்த பிரச்சனைகளெல்லாம் அவாய்ட் பண்ணுறாரு. நேற்று இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஸ்பைடர் இப்படி கூட இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜேக் சல்லி ஸ்பைடரை அந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்கிற பேஸுக்கு கொண்டு போய் விட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஒரு ஃப்ளையிங் மார்க்கெட் மாதிரி சில வியாபாரிகள் வராங்க. அவங்க கூட இந்த சல்லி ஃபேமிலி மொத்தமும் ஸ்பைடரை கொண்டு போய் விட்டு வரலான்னு கிளம்புறாங்க. ஆன் த வேலை இந்த மாங்வான் கிளான், அதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் நினைக்கிறேன், அந்த மாங்வான் கிளான்ற ஒரு கூட்டம் பைரட்ஸ் மாதிரி அவங்க வந்து இந்த வியாபாரிகளெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த சண்டையில் ஜேக் சல்லியோடைய ஃபேமிலி மொத்தமாக தனித்தனியாக ஒரு திசைக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் குவாரிஜ் ஜேக் சல்லியையும் தன்னுடைய பையன் ஸ்பைடரையும் தேடி ஒரு சின்ன டீமோட வராரு. இன்னொரு பக்கம் வழக்கம் போல் இந்த காலனைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ஃபயர் அண்ட் ஆஷ். ஸ்கேல், விஷன், டெக்னிக்காலிட்டிஸில் எப்பவும் போல் அசத்தி இருக்காரு ஜேம்ஸ் கேமரூன். வேர்ல்ட் பில்டிங்கில் இந்த வாட்டி புதுசாக இந்த எரிமலை பக்கத்தில் இருக்கிற மேங்குவான் கிளானோட இடம் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி ஆக்ஷன் காட்சிகள்னாலே கேமரூனுக்கு தனியாக ஒரு எந்து வந்துடும் போல. ஆரம்பத்தில் ஸ்கையில் நடக்கிற அட்டாக், சல்லியோட ஃபேமிலி அதில் தனித்தனியாக பிரிஞ்சு போகிற விதம், தென் ஹியூமன்ஸோட இடத்துல நடக்கிற ஒரு அட்டாக், சல்லி டோரூக்கு போய் மீட் பண்ணி எல்லாரையும் ஒன்று கூட்டுங்கன்னு பேசுகிற அந்த மொமெண்ட்லேருந்து ஆரம்பமாகிற அந்த கிளைமேட்டிக் பேட்டில், கடைசியில் ஜேக் சல்லி, ஸ்பைடர், குவாரிச் 3 பேரும் இன்வால்வ் ஆகிற ஆக்ஷன் ஸ்டிச், அந்த ஸ்டிச் கம்போஸ் பண்ணப்பட்ட விதம்லாம் ஸ்டன்னிங். இந்த போர்ஷன்ஸ்லாம் மொத்தமாக ஸ்பெக்டாகுலரான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை தருது. பட் கதையாக மோரார்லெஸ் போன பார்ட்டோடைய அதே தோசையை தான் திருப்பி போட்டிருக்காரு கேமரூன். ஆக்சுவலாக இந்த கதையே வே ஆஃப் ஆர்ட்டோடைய செகண்ட் ஆஃபாக எழுதப்பட்டு அதுக்கப்புறம் தான் தனிப்படமாக மாறிடுன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. ஸோ அது என்னன்றது புரியுது. ஏன்னா இந்த கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. இந்த பார்ட்டில் போன பார்ட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருந்துச்சோ, எப்படிலாம் அது முடிஞ்சதோ, இந்த பார்ட் முடியும் போதும் முக்கியமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் அதே ஸ்டேட்டஸில் தான் முடியுது. எக்ஸைட்டிங்கான சர்ப்ரைசிங்கான டெவலப்மெண்ட் இந்த கதையில் எதுவுமே இல்லைங்கிறது மிகப்பெரிய குறையா இருந்தது. பட் கேரக்டர் டெவலப்மெண்ட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்காங்க. கேமரூன் கூட ஸ்கிரீன் பிளே எழுதின ரிக் ஜாஃபாவும் அமெண்டா சில்வரும் ஒரு பக்கம் ஸ்பைடர் கேரக்டர் இருக்கிற நேட்ரி, அதில் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிற விதம், தன்னுடைய காலிங் என்னன்னு புரியாமல் கஷ்டப்படுற கிரி, கிடில் தவிக்கிற லோவாக்னு இதை வச்சே கொஞ்சம் ட்ராமாவை பில்ட் பண்ணுறாரு. பட் இதில் அடிப்படை பிரச்சனை இந்த பசங்க கேரக்டர் மேலே பெரிய எமோஷனல் கனெக்ட் வரா மாதிரியான ரைட்டிங் இல்லை அப்படிங்கிறது தான். சில கமர்ஷியல் ஹீரோயிக் மொமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது, அது ஒர்க் ஆகுது. பட் கைத்தட்டி ரசிக்கிற அந்த அடுத்த செகண்டே மறக்கிற அளவுக்கு தான் இருக்குது. நேட்ரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணுற நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கேரக்டர். அவங்க டைலமாவை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் அந்த கேரக்டருக்கான ஸ்கோப் இந்த பார்ட்டில் கம்மி. ஆனால் அந்த கேரக்டர் வர ஒரு மாஸ் மொமெண்ட் சூப்பராக இருந்தது. அண்ட் ஸ்பைடர் கேரக்டர் மையமாக வச்சு தான் வில்லனுக்கும் ஹீரோவுக்குமான கிளாஷ் வருது. பட் அந்த கேரக்டர் நேச்சர் என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுங்கிறதுனால அந்த ஆங்கிள் எனக்கு ட்ராமா பெருசாக ஒர்க் ஆகலை. தென் பாண்டோராவுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் நேச்சர் மாதிரி சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு கேமரூன். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஆப்வியஸாக வைக்கப்பட்ட கதைக்கு கன்வீனியன்ட்டான ஒரு செக் ஆஃப் கன் மாதிரி தான் இருக்குது, ஸ்மார்ட்டாக இல்லை. குவாரிச்சுக்கு ஈக்குவலான ஒரு ஃபீமேல் ஆன்டகனிஸ்டையும் இந்த கதையில் கொண்டு வந்திருக்காங்க. பேரே வராங்க. இந்த கேரக்டரோட அறிமுகம், இந்த கிளானுக்கான பேக் ஸ்டோரி நல்லா இருந்தது. பட் ஒரு டிபிக்கல் கமர்ஷியல் பட வில்லியாவே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. டுவர்ட்ஸ் ஏன் அந்த கேரக்டரை கண்ணிலேயே காட்டாமல் அடுத்த பார்ட்டுக்காக ஓரமாக ஒளிச்சு வச்சு போங் அடிச்சிருக்காங்க. பட் குவாரிச்சுக்கும் வராங் கேரக்டருக்குமான அந்த காட்சிகளை பார்க்கும்போது ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதரில் ஷான் பென் கேரக்டருக்கும் ரெஜினா ஹால் கேரக்டருக்குமான அந்த சீன்ஸ்லாம் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகிட்டு போச்சு. தென் ஹியூமன் ட்ராமாங்கிறத விட அந்த ஈகோ சிஸ்டம் மேலே, அதோடைய சின்ன சின்ன உயிர்கள் மேலே ஒரு கனெக்டை இந்த படத்தில் கொஞ்சம் பெட்டராக கொண்டு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். முக்கியமாக அந்த பெரிய வேல்ஸ் மாதிரி இருக்கிற இந்த டூகான் கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எம்பத்தட்டிக்கலாகவும் இருந்தது. ரொம்ப ஃபெமிலியரான கதை, ஃபெமிலியரான பீட்ஸ், ஃபெமிலியரான கேரக்டர் ஆக்ஸ்னு முதல் 2 படங்களில் கதை திரைக்கதையில் பண்ண அதே சேஃபான விஷயங்களை
இங்கேயும் ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் படுத்திருக்காரு கேமரூன். இதனால் 3.25 மணி நேரம் ஓடுற இந்த படம் ஒரு கட்டத்தில் டயரிங்காக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. பர்டிகுலராக படத்துடைய முதல் 1.5 மணி நேரம் எர்த் டு பேண்டோரா டிராவல் மாதிரி போயிட்டே இருக்கு. கண்டிப்பாக ஒரு 20-30 நிமிஷம் ட்ரிம் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் முதல்ல மென்ஷன் பண்ண மாதிரி அந்த கிளைமேட்டிக் பேட்டில் சீன்ஸ், பசங்க கேரக்டரை வச்சும் இந்த பயாகான் கேரக்டரை வச்சும் வர சில மொமெண்ட்ஸ், இதெல்லாம் படத்தை காப்பாற்றி கரை சேர்க்குது. பர்ஃபார்மன்ஸ் கேப்சர் அப்படிங்கிறதுனால யார் பர்ஃபார்மன்ஸையும் தனியாக குறிப்பிட்டு செம்மையாக இருக்குது அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா இருந்தது படத்தில். மொத்தத்தில் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ஜேம்ஸ் கேமரூனின் மற்றும் ஒரு விஷுவல் ஸ்பெக்டக்கிள். பெரிய ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை ஐமேக்ஸில் கூட நீ பார்க்கலாம். ஆனால் இன்னும் எவ்வளோ நாள் இந்த டெக்னாலஜியையும் பிரம்மாண்டத்தையும் மட்டுமே நம்பி இந்த ஃப்ரான்ச்சைஸை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த படம் பார்த்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.